எல்லாம் ஸ்டாக் நாங்க வச்சிருக்கோம்னு சொல்றாங்களே சார். எங்க வச்சிருக்காங்க? இல்ல அவங்க வச்சிருக்காங்க, இன்னைக்கு கூட அதுல இருந்து ஏற்றுமதி ஆகுதுன்னு சொல்லிருக்காங்களே சார். நான் இப்ப கூட ஒருத்தர் கேஸ் கமர்ஷியல் கேஷும் கிடைக்கல, வீட்டு இது சிலிண்டரும் கிடைக்கல எனக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இளந்தலைவர் ராகுல் காந்தி அவருடைய 35 இன்னும் கேட்டிருந்தார் போல. 28 சீட்டுக்கு தான் கொடுத்தாங்க. அது சந்தோஷம் தான். அந்த 28 நம்ம வெற்றி பெற வைக்கணும்னு நாங்கள் வெற்றி பெற வைப்போம். செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருந்தாரு ஒரு பெரிய விஐபி கட்சி நம்மளோட இணைய போகுது அப்படின்னு. அப்படி ஒரு விஐபி கட்சினா காங்கிரஸ் தானே. அவர் வேற எதனா கூட சொல்லி இருக்கலாம். விஐபி கட்சியின் போது நாங்க காங்கிரஸ் மட்டும் தானே இருக்கோம். இல்ல புதுசா வந்த கட்சி அவ்வளவு ஆக்ரோஷமா வேலை செய்யுது. புதுசா வந்துகிற கட்சி அவங்க ஒரு சில பேரை குறிப்பிட்டு வச்சிருப்பாங்க, அவங்களுடைய பேர்களை சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? அது சொன்னவங்க முக்கியமானவங்க தானே. யாரோ பேர் சொல்லியிருக்காங்க பாருங்க. விஜய், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்திய தேசிய கழகம் எவ்வளவு பிரச்சனைங்க இருந்து சும்மா ஒரு 2 நாள்ல முடிஞ்சிடுச்சு. அது மாதிரி எல்லாம் தோழமை கட்சிகள் எல்லாம் உடன்பட்டு தொகுதி பங்கீடு சிறப்பாக முடிச்சிடுவாங்க. கேஸ் உடைய தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குன்றது. அவங்க எல்லாமே நம்மள புறக்கணித்து தானே வைக்கிறாங்க மத்திய அரசு. எந்த ஒரு நோக்கமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் நம்மள புறக்கணிக்கிறாங்க. அண்டை நாடுகளுக்கு நம்ம சில விஷயங்கள் நடக்கும்போது நம்முடைய நாட்டை நம்ம காப்பாத்தீங்கன்னா நம்ம கூட முன்னாடி எல்லாம் ஸ்டாக் நாங்க வச்சிருக்கோம்னு சொல்றாங்களே சார். எங்க வச்சிருக்காங்க? இல்ல அவங்க வச்சிருக்காங்க, இன்னைக்கு கூட அதுல இருந்து ஏற்றுமதி ஆகுதுன்னு சொல்லிருக்காங்களே சார். நான் இப்ப கூட ஒருத்தர் கேஸ் கமர்ஷியல் கேஷும் கிடைக்கல, வீட்டு இது சிலிண்டரும் கிடைக்கல எனக்கு. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் 92வது வார்டு கவுன்சிலர் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் KV திலகர் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். தாமரை டிவிக்கு வணக்கம் சார். இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவோட ஒரு கூட்டணி, வலுவான கூட்டணி அமைஞ்சிருக்கிறதா சின்னப்பேவை அவர்கள் சொல்லியிருந்தாரு. 28+1 அப்படிங்கறது இன்னைக்கு MP அவர்களும் கிறிஸ்டோபர் திலக் அவர்கள் வந்துட்டாரு. ஆனா ஒரு திருப்தி இல்லாத ஒரு கூட்டணியாக இருக்குன்னு ஷோடங்கர் அடுத்த நாள் சொல்லி இருந்தாரு இல்லையா சார். இது ஏன் திருப்தி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? திருப்தி இல்லைன்னு அவரு சொல்லலையேம்மா. திருப்தி இல்லைன்னா என்ன, 25 MLA சீட்டு கொடுத்தாங்க. இப்போ ஒரு 3 தொகுதி எக்ஸ்ட்ரா கொடுத்து 28, அது இல்லாம ஒரு மேல் சபை உறுப்பினர் ஒண்ணு கொடுத்திருக்காங்க. இது எங்க கட்சிக்கு நல்ல சந்தோஷமான விஷயம் தான். இல்ல அடுத்து வரக்கூடிய பார்லிமெண்ட் ஆகட்டும், அடுத்தது பார்க்கலாம், பெருசா நம்மளுக்கு பெரிய அளவுல பண்ணி தருவாங்க. கூட்டணியில கிட்டத்தட்ட ஒரு 13, 11 கட்சிகள் கூட்டணி இருக்கு. அவங்களுக்கும் சீட்டை பகிர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் தலைமை தாங்குது. இருந்தாலும் நான் பெரிய கட்சின்னும் போது 2வது இடத்துல நாங்க இருக்கோம், இந்திய தேசிய காங்கிரஸ். அப்படி இருக்கும்போது கூட்டணியும் பார்க்கணும், அனைவருக்கும் ஒரு பகிர்ந்து அளித்தா தானே ஒரு கூட்டணி வலுவாக இருக்கும். வர சட்டமன்ற தேர்தலை எதிர்கொண்டு ஜெயிக்க முடியும். எல்லாமே ஒற்றுமையோட செயல்பட்டு வின் பண்ணணும்னு நாங்க ஒரு இது. அது இல்லாம பாத்தீங்கன்னா அது 28+1 நல்ல இதுதான். இப்ப மாணிக் தாக்கூர் அவர்களும் இப்ப வேலுச்சாமி அவர்கள் நிறைய மூத்த தலைவர்கள் உங்களை போன்றவர்கள் எல்லாமே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. இப்ப அதுல இருந்து ஏன் விலகிட்டீங்க? நமக்கு ஒரு தொகுதி இதுக்கு முன்னாடி 2011 61 சீட்டு கொடுத்தாங்க. ஆமா 2000 அவர்கள். ஆமா 2016 45. புரியுதுங்களா? 2021 25 சீட் தான் கொடுத்தாங்க. ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்குனும் போது நம்முடைய தொகுதிகள் கூடுதலா இருந்தா அது ஒரு கேட்கறதுக்கு வாய்ப்பு. அவங்க அப்ப நிக்கும் போது 150 நின்னாங்க, நம்ம 65ல நின்னோம். இப்ப ஒரு 28 தொகுதியில தான் நிக்கிறோம். 28 ஒரு மேல். அதுக்கு மட்டும் நம்ம இதுவரை தலைமையில கூட நம்ம இதுக்கு முன்னாடி இருக்கும்போது கூட அந்த ஆட்சியில பங்கு அப்படின்னு கேட்டதில்லை. இது முதல் முறையா நம்ம வச்சிருக்கோம். இதுவரை நாங்க ஒரு 10 கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகளாக ஆட்சியில இல்ல. கூட்டணி ஆட்சியில எந்த கட்சி வருதோ இப்ப 10 ஆண்டுகளாக இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு 20 ஆண்டுகள் கூட்டணியில இருக்கும். ஆனா திமுகவை எதிர்க்கிறதுக்கு யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு சமயத்துல இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சியவே டிஸ்மிஸ் பண்ண ஒரு தைரியம் ஒரு பெண் தலைவருக்கு அவங்கதான். அந்த அளவுக்கு பெருமையாக ஒரு கட்சி காங்கிரஸ். அது மட்டும் இல்லாம இவரை போலதான் ஆட்சி நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு
திமுக மேற்கொண்ட அவங்களுடைய அப்பாவோட ஆட்சி கொடுக்குறேன்னு சொல்லல, காமராஜர் ஆட்சியை தருவோம்னு தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு சிறப்பான ஆட்சி செய்த காங்கிரஸ் இன்னைக்கு ஏன் வந்து 28 சீட்டுக்காக நிக்கணும்? வெளியே வரலாம் இல்லையா? இப்ப இருக்கிற ஆட்சி நீங்க பொதுவா சொல்லுங்க, இப்ப இருக்கிற ஆட்சி நல்ல ஆட்சியா இல்லைங்களா? அது மக்கள் கிட்ட தான் சார். மக்கள் தானே, மக்கள் நல்லதுதான் சொல்றாங்க. அந்த மக்கள் நல்ல ஆட்சி விரும்பும் போது நம்ம எதிர்கட்சி ஒரு ஆளுங்கட்சி வந்து நல்ல ஆட்சியை கொடுக்கும் போது அவங்களுக்கு அவங்களுடைய ஒத்துழைச்சு ஒரு 20 அதிக சீட்டு கேட்கறதோட ஒரு 28 சீட்டு நம்ம வெற்றி பெற சீட்டா கொடுக்குறாங்கல்ல, அது மகிழ்ச்சி தானம்மா. அப்படின்னா காங்கிரஸ் சுயநலமா செயல்படுதுன்னு சொல்ல வரீங்க? இல்ல, சுயநலம் இல்ல, நம்ம மக்களுக்கோசம் இதை விட்டு கொடுக்குற மாதிரி. மக்கள் வந்து பொதுமக்கள் வந்து வாக்களிக்க போறது அவங்கதான், புரியுதா? கட்சி நிர்வாகிகளை விடுங்க, அவங்க வாக்களித்து அந்த 28 தொகுதியே இவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வைத்திருக்காங்க. ஒரு கடந்த 20 ஆண்டுகளாக தொடர்புல இருக்காங்க. இவங்க கண்டிப்பாக இந்த கூட்டணி நல்ல மக்கள் என்னென்ன மக்களுக்கு தேவையான திட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணியில நல்லதுதான் பண்றாங்க, நல்லது செய்யறாங்க. அதெல்லாம் மறுபடியும் ஒரு 2வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வெற்றி, அதான் இந்தியா கூட்டணி வெற்றி பெறணும்னு மக்கள் விரும்புறாங்க. அந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய கூட்டணி அந்த 28 சீட்டுகளை வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் 4 மாநிலங்கள்ல வந்து ஆட்சி செய்யுது, தமிழகத்திலும் ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்துட்டு இருந்தது. அப்புறம் இன்னைக்கு கூட்டணியோட சேர்ந்து, ஏன்னா தேசிய கட்சி உங்களுடையது, உங்களை தவிர்த்து திமுக அரசியல் செய்ய முடியாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்களே தனித்துவமா செயல்படலாம் இல்லையா? அப்படின்னா இது வந்து மக்களுடைய கருத்தே. காங்கிரஸ் இப்படி இருக்கிறதே வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்றாங்க. ஏன்னா காங்கிரஸை தவிர்த்து திமுக அரசியல் செய்ய 28 சீட்டுக்கு சந்தோஷமா தானே இருக்காங்க மேடம். மக்களா சார் இல்ல தொண்டர்களும் சரி, மக்கள் ஒரு சிலர் சொல்றதெல்லாம் நம்ம கேட்க முடியாது. ஒரு சிலர் வந்து ஒரு கட்சிக்கு வந்து அது அவங்க வந்து அவங்களுடைய லாபத்துக்கோசம் சில பேர் இது பண்றாங்க. அதுல ஒரு நீங்களே புரிஞ்சுப்பீங்க, எலெக்ஷன் வரும்போது மக்களை ஒரு தொண்டனாசிரியர் இருக்கட்டும், ஒரு தலைவனா இருக்கட்டும், மக்களையும் சந்திக்கணும், தொண்டனையும் சந்திக்கணும். சில பேர் தொண்டனையும் சந்திக்க மாட்டாங்க, மக்களையும் சந்திக்க, ஜெயிச்சுட்டு ஒரு சில விஷயங்களுக்காக அவங்களுக்கு தேவையானதை பண்ணுவாங்க. ஆனால் இருக்கிற கூட்டணி நல்லா வலுப்படுத்தி அவங்க வந்து ஒரு நல்ல முறையில ஒரு 2-3 சீட்டுகளை இப்ப 25ல இருந்து 28 வந்திருக்கு. நாங்க கேட்டது ஒரு 31, 35 தான் கேட்டாங்க. அவங்க இளந்தலைவர் ராகுல் காந்தி அவருடைய 35 இன்னும் கேட்டிருந்தார் போல. 28 சீட்டுக்கு தான் கொடுத்தாங்க. அது சந்தோஷம் தான். அந்த 28 நம்ம வெற்றி பெற வைக்கணும்னு நாங்கள் முயற்சி வெற்றி பெற வைப்போம். ஆனா விஜயோட வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருப்பதாக வந்து நிறைய சமூக ஊடகங்கள்ல செய்திகள் பரவியது. பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் ஷோடங்கர் அவர்களும் சொல்லி இருந்தாரு. ஆனா பேச்சுவார்த்தை தெரியல, அது நடக்கவும் இல்லை. நடந்தது அவர் சொன்னதை எப்படி ஏத்துக்க முடியும்? ஏன்னா அவரும் பொறுப்பாளர் இல்லையா? பொறுப்பாளர் தான். விஜய் கூட கூட்டணி பத்தி பேசினாங்க, யார் பேசினாங்க? இல்ல அப்படின்னு தானே வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போகுது. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருந்தாரு ஒரு பெரிய விஐபி கட்சி நம்மளோட இணைய போகுது அப்படின்னு. அப்படி ஒரு விஐபி கட்சினா காங்கிரஸ் தானே. அவர் வேற எதனா கூட சொல்லி இருக்கலாம். விஐபி கட்சின் போது நாங்க காங்கிரஸ் மட்டும் தானே இருக்கோம். இப்ப ஒரே விஷயம், இப்போ டெல்லி போயிட்டு ஆஜர் பண்ணுவோம், பிஜேபி கூட கூட்டணி போவோமா அவங்க தாவேக்கா? இல்ல அப்படிதான் இன்னைக்கும் அதிமுக பாஜக அது வந்து சொல்றதுக்கு அவங்களுடைய கருத்து, அதை நம்ம தான் ஏத்துக்காத உண்டு. சிறுபான்மையினர் ஓட்டு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுடைய ஓட்டுகளை வந்து கவரக்கூடிய ஒரு கட்சி காங்கிரஸ் தான். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வந்து நீங்க இருக்கிறதுனாலதான் வந்து வலுப்பெறுவதாக திமுகவை சொல்றாங்க. ஆனா ரகுபதி அவர்கள் சொல்றாரு சட்டசபைக்கே வர முடியாது திமுக காங்கிரஸ் அப்படின்னு சொல்றாரு. அவரு சொல்லுவாருங்க, அவர் கருத்து அதை சொன்னாரு. ஆனால் இந்த கூட்டணியில வந்து நாங்க வந்து 20 வருஷமா இருக்கோம். 20 வருஷமா இருந்து நல்ல கூட்டணி நல்லாதான் நடந்துட்டு இருக்கு. அதனால வந்து இந்த கூட்டணி நிச்சயமா இந்த 2026 தேர்தல்ல வெற்றி பெறுவோம். 2வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மலரும். இப்போ தன் பலத்தை நிரூபிக்காத தாவேகா இன்னைக்கு வேட்பாளர்களை வந்து சந்தித்து அவங்க வந்து நிர்வாகிகள் கூட்டம் அப்படின்னு வந்து பெருசா அவங்களும் வந்து ஒரு பெரிய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுல காங்கிரஸ் வந்து வேட்பாளர்களை வந்து அறிவித்து விட்டதா? யார் யாரு எந்த இன்னும் ஒரு சில நாட்களில் அறிவிப்பாங்க. கண்டிப்பா எலெக்ஷன் தேதி அறிவிச்ச உடனே தான் அறிவிப்பாங்க. புதுசா வந்த கட்சி அவ்வளவு ஆக்ரோஷமா வேலை செய்யுது. புதுசா வந்துகிற கட்சி அவங்க ஒரு சில பேரை குறிப்பிட்டு வச்சிருப்பாங்க, அவங்களுடைய பேர்களை சொல்லிட்டாங்க. புரியுதுங்களா? அதை சொன்னவங்க முக்கியமானவங்க தானே. யாராவது பேர் சொல்லியிருக்காங்க பாருங்க, விஜய், புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன், இவங்க முக்கியமானவங்கள தானே கொடுங்க. வேற தொண்டன் சில பேர் தொண்டன் பேர்களை கூட கொடுக்க 17ஆம் தேதி அறிவிக்கிறதாக சொல்லியிருக்காரு. அப்ப அறிவிச்சோடனே பார்க்கலாம், அது பேசலாம். இப்போ உங்களுடைய தொகுதிகள்ல, அதாவது
காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கவுன்சிலர் அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய இடத்துல வந்து முக்கியமா நீங்களும் நிறைய செயல்பாடுகளை வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுடைய தொகுதிகள்ல மக்கள் வந்து எதிர்பார்க்கறது என்ன? ஏன்னா இன்னைக்கு திமுக மேல நிறைய அதிருப்தி செய்திகள் எல்லாமே வருது இல்லையா? உங்க தொகுதியில எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? என் தொகுதியில நல்லா இருக்கு. மதுராயில் சட்டமன்ற தொகுதி கிட்டத்தட்ட மதுராயில் சட்டமன்ற தொகுதியில 15 வார்டுகள் இருக்கு, 3 பஞ்சாயத்து இருக்கு. பக்கம் அடையாளம்பட்டு, வானகரம் இந்த பகுதியெல்லாம் இந்த மதுராயில் சட்டமன்ற உறுப்பினர் நல்லா இந்தியா கூட்டணி சார்பாகவும் சரி மதுராயில் சட்டமன்ற உறுப்பினர் நல்ல முறையில் நல்ல எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்காரு, நல்லாவும் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு நல்லா இது இந்தியா கூட்டணி யாருன்னு ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. இப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ரொம்ப சீர்கெட்டு போயிருக்கிறதாக நிறைய கருத்துக்கள் இருக்கு இல்லைங்க சார், இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவிலுமே நீங்க உள்ள போயிட்டு வர ஆள், ஒவ்வொரு மக்கள் என்ன ஒரு நிலைமையில இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்கு சார்? சட்டம் ஒழுங்கு நல்ல முறையில தான் இருக்கு. ஒரு சில இடத்துல சில தவறுகள் நடக்கிறது, அதை வந்து சரி செய்ய சொல்லி இருக்காங்க. அதனால ஒன்னும் ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, அதாவது முக்கியமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த குழந்தைகளுடைய உணவு பாதுகாப்பு அப்படிங்கறத வந்து சரியாக இல்லை அரசு பள்ளிகள்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களே சார், நீங்க எப்படி? ஏன்னா கவுண்டம்பாளையத்துல கூட ஒரு விஷயம் நடந்திருக்குல்ல சார். இப்போ இந்த ஏரியாவை பொறுத்த வரையும் இந்த அது நிர்வாக சீர்கேடுன்னு சொல்லி நல்லா இருக்கு. காலையில அவங்களுக்கு காலை உணவு திட்டம், மதியம் நாங்க வாரத்துல ஒரு நாளோ இல்ல ஒரு 10 நாளுக்கு ஒரு வாட்டி அந்தந்த ஸ்கூல்ல போயிட்டு, என்னுடைய வார்டுல வந்து ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருக்கு, உடக்கப்பிள்ளை, அது 5ஆம் கிளாஸ் வரை தான் இருக்கு. நாங்க 10 நாளுக்கு ஒரு வாட்டி ஸ்கூல் போயிட்டு ஒரு காலையில போனோம் இல்ல மதியம் எதனா ஒரு டைம் போயிட்டு பார்ப்போம். ஒரு சில பகுதிகளில் இது மாதிரி பிரச்சனைகள் நடக்குது. இருந்தாலும் சில இடத்துங்கள்ல வந்து என்னை போல உறுப்பினர்களும் சரி என்ன கட்சி நிர்வாகிகளும் சரி அதை சரி செய்து இனிமேல் எதுவும் நடக்கக்கூடாதபடி நம்ம அதை சரி செய்ய வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அடுத்தது திமுக 23 கட்சிகளை வந்து கூட்டணியில் அமைச்சிருக்கு, பலமான கூட்டணியாக இருக்கு, நான் தெம்பா இருக்கேன்னு சொல்றாங்க. உங்களுடைய கூட்டணி வந்து எந்த அளவுக்கு? ஏன்னா இன்னும் விசிகாக்கு வந்து இன்னும் சீட்டு பிரிக்கல அப்படின்னு நிறைய கம்யூனிஸ்டுக்கு சீட் பிரிக்கலன்னு சொல்றாங்க. கட்சிக்குள்ள என்ன மாதிரியான நியூஸ் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, திமுக கூட்டணியில 23 கட்சி இருக்குன்னு சொன்னீங்க, நல்லதுதான். இது எந்த சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து அவங்களே சுமூகமா முடிச்சுப்பாங்க. எங்களுக்கு பொறுத்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்திய தேசிய கழகத்துக்கு எவ்வளவு பிரச்சனைங்க இருந்து சுமூகமா ஒரு 2 நாள்ல முடிஞ்சிடுச்சு இல்ல. அது மாதிரி எல்லாம் தோழமை கட்சிகள் எல்லாம் உடன்பட்டு தொகுதி பங்கிட்டு சிறப்பாக முடிச்சிடுவாங்க. இன்னைக்கு தமிழகம் இந்த கேஸ் சிலிண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கு. இதுல வந்து காங்கிரஸ் பீரியட்லயே வந்து 2 வாரம் காத்திருப்பு, அதாவது சிலிண்டருக்காக வெயிட் பண்ணி நம்ம சிலிண்டர் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை 2004 ஏற்பட்டது. இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதுக்கு சிலிண்டர் விலை ஏறதுக்கு மத்திய அரசு தான். சிலிண்டர் விலை ஏற்றம் வந்து இன்னைக்கு 60 ரூபாய் அப்படிங்கிறது, ஒரு நாளைக்கு 2 ரூபாய் அப்படின்னா வந்து காங்கிரஸ் காலத்துல இது இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இருந்தது. அதுக்குன்னு ஒரு காலம், ஒரு விலை நிர்ணயிக்கிறதுக்கு இப்பெல்லாம் கேஸ் சிலிண்டரோட விலை வந்து 900 ரூபாய் 1200 ரூபாய் கூட வருது. அதுவும் கமர்ஷியல் கேஸ் வந்து 2000க்கு மேல வருது. அப்போ வந்து நடுத்தர மக்களுக்கும் காங்கிரஸ் ஆட்சியில நல்ல விலை நிர்ணயிக்கப்பட்டது. வியாபாரம் செய்யறவங்களும் சரி, ஓட்டல் உரிமையாளர்களும் சரி, இந்த பெரிய பெரிய கம்பெனிகளும் சரி. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல எல்லாமே விலை உயருது. விலை உயர்வுக்கு தமிழகத்துல காரணம் யாருன்னு சொல்லுங்க. மத்திய அரசு, இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் ஸ்கீம் தானமா. இந்த கேஸும் சரி, எல்லாத்துக்கும் அவங்க தானே காரணம். பெட்ரோல் கூட அவங்க தானே. இப்போ கேஸ் சிலிண்டருக்கு வந்து இப்போ நம்மளுடைய சிலிண்டருக்கு வந்து நாங்க 100 ரூபாய் மானியம் தருவோம்னு சொன்னாங்க. சரிங்களா? பெட்ரோல் விலை மாநில தலைவர் 2 நாட்கள் நேற்று 5 வருஷமா என்ன சார் பண்ணிட்டு இருந்தாங்க? நீங்க வந்து ஒரு கூட்டணி கட்சி தானே, அதெல்லாம் கேள்வி கேட்கிற உரிமைக்கு தானே உங்களை வந்து ஒரு நேற்று கூட மாண்புமிகு முதல்வர் அவரை எங்களுடைய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பார்த்து இந்த விஷயத்த பேசுறேன்னு இருக்காரு. அது கூடிய விரைவில் நல்லபடியா முடியும். எலெக்ஷனுக்கு முன்னாடி முடிஞ்சா நல்லது. கண்டிப்பா சார். இப்போ இந்த மானியம் அப்படிங்கிறது இப்பதான் 5 வருஷமா, இது 4.5 வருஷமா வந்து இதை பத்தி பேசவே இல்லை, இன்னைக்கு பேசுறாங்க. சரி, இந்த கமர்ஷியல் சிலிண்டரோட விலை அதிகமாயிருக்கு, எங்களுக்கு எல்லாம் கிடைக்கல அப்படின்னு எல்லா உரிமையாளர்கள், ஹோட்டல் உரிமையாளர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்கலன்னா கேஸ் உடைய தட்டுப்பாடு கொஞ்சம் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுக்குன்றது ஒரு அவங்க எல்லாமே நம்மள புறக்கணித்து தானே வைக்கிறாங்க மத்திய அரசு. எந்த ஒரு நோக்கமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு திட்டமா இருந்தாலும் நம்மள புறக்கணிச்சிடுறாங்க. இப்போ ஐடில இருந்து ஒரு நோட்டீஸ் வந்து போன வருஷமே கொடுத்திருக்காங்க. 1,25,000 ஹோட்டல் நிர்வாகிகளுக்கு, ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க.
இதுல வந்து அதை பத்தி எனக்கு தெரியலம்மா. சரி, இப்போ அதனாலதான் இன்னைக்கு எனது கேஸ் சிலிண்டருடைய விலை வந்து அதிகமாயிடுச்சு, இன்னைக்கு எங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுது. ஆனா எந்த இடத்துலயுமே தட்டுப்பாடுங்கிறது இல்லவே இல்லைன்னு இப்போ வந்து எல்பிஜி கேஸ் சிலிண்டருடைய அந்த நிர்வாகமே சொல்லியிருக்கு. அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல வரீங்க? கமர்ஷியலா அது போறது வேற, இந்த டொமஸ்டிக் வீடுகளுக்கு போயிட்டு தான் சார் இருக்கு. அதுக்கான தட்டுப்பாடு 25 நாள் தட்டுப்பாடு தானே. இப்ப நீங்க புக் பண்ண முடியாதுங்களே. சரி, இப்போ இன்னைக்கு ஒரு வீடியோ வந்து போயிட்டு இருக்கு, நான் இன்னைக்கு புக் பண்ணிருக்கேன், அது இல்லாம 2 நாட்களுக்கு முன்னாடி நான் புக் பண்ணேன், 3வது நாள்ல எனக்கு சிலிண்டர் வந்திருக்குன்னு ஒரு சாதாரண ஒரு குடிமகன் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இந்த தட்டுப்பாடுங்கிற ஒரு விஷயமே போட்டிருக்காரு. நம்மளுடைய வீட்டுக்கான சிலிண்டர் தட்டுப்பாடு இல்லை அப்படிங்கிறது வந்து தட்டுப்பாடு இருக்கு. சரி, இதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? மத்திய அரசு தான் காரணம். மத்திய அரசாங்கம் காரணம்னா, இப்போ ஈரான் இஸ்ரேல் போர்ல வந்து ஒரு காமெடி இருந்ததுக்காக இன்னைக்கு வந்து ஒரு யுஎஸ்ஏ ஆபீஸ வந்து நீங்க வந்து முற்றுகையிடுறீங்களே தூதரகத்தை, அப்ப இதையெல்லாம் ஏன் வந்து எதிர்த்து கூட்டணி கட்சிகள் கேள்வி கேட்கல? கேள்வி கேட்டுட்டு தானே இருக்கோம். அதை எப்ப கேட்க? இதுக்கு முழுக்க இப்பத்திக்கு வளைவு அந்த போர் நடத்துறதை விடுங்க, இவங்க இவ்வளவு நாள் நிர்வாகம் கிட்டத்தட்ட ஒரு 13-12 வருஷம் நிர்வாகம் பண்றாங்களா, அது ஏன் அவங்களுடைய ஒரு கேஸ் எதுவா இருந்தாலும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இல்ல? நினைச்சா எதனா ஒண்ணு ஏத்துறது, விலைகளை ஏத்துட்டு எவ்வளவு பொதுமக்கள் எவ்வளவு பாதிக்கப்படுறாங்க. நோட்டீஸ் அனுப்பதான் சார் செய்வாங்க. இல்லைங்க, நீங்க சொல்றது கரெக்ட் தான். நான் என்ன சொல்றேன், ஒரு 60 ரூபாய் ஒரு சாதாரண ஒரு வீட்டு சிலிண்டர் ஏத்துறதுக்கு நியாயமா? அண்டை நாடுகளுக்கு நம்ம சில விஷயங்கள் நடக்கும்போது நம்முடைய நாட்டை நம்ம காப்பாத்தீங்கன்னா நம்ம கூட முன்னாடி எல்லாம் ஸ்டாக் நாங்க வச்சிருக்கோம்னு சொல்றாங்களே சார். எங்க வச்சிருக்காங்க? இல்ல அவங்க வச்சிருக்காங்க, இன்னைக்கு கூட அதுல இருந்து ஏற்றுமதி ஆகுதுன்னு சொல்லிருக்காங்களே சார். நான் இப்ப கூட ஒருத்தர் கேஸ் கமர்ஷியல் கேஸும் கிடைக்கல, வீட்டு சிலிண்டரும் கிடைக்கல எனக்கு. ஆனா கமர்ஷியலுக்கு வந்து நிறைய நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, அதுக்கு வந்து ஹோட்டல் நிர்வாகிகள் வந்து டாக்ஸ் கட் ஆகுறதுனாலதான் இப்படி ஒரு பிரச்சனை. நேற்று அது கூட எங்க தலைமையில பேசும்போது கூட மாநில தலைவர் அதை பத்தி தான் பேசியிருக்காரு. இன்னைக்கு முதல்வரிடம் பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன்.